ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான சப்த சாகரடாச்சோ எல்லோ அப்படின்ற கன்னடா திரைப்படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்ட் 1 பார்ட் 2 அதாவது சைடு ஏ சைடு பி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இந்த வீடியோலேயே இருக்குது. இல்லை சார்னே நான் பார்ட் 1 பார்த்துட்டேன், பார்ட் 2 மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ பார்ட் 2க்கான டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பார்ட் 2 பார்த்துக்கலாம். இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு கேரக்டர்லாம் மறந்து போச்சு, ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு 1.5 கோடி ரூபா ஒருத்தரில் ஒரு லக்ஸரி காரில் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய பேர் மனு, ஹீரோயினுடைய பேர் பிரியா. ஹீரோயின் ஸ்பீடை கம்மி பண்ணு அப்படின்னு எவ்வளோ தூரம் சொன்னாலும் ஹீரோ கேட்க மாட்டேன்றாரு. எதுவும் ஆகாது, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு காரை ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. காரை நிப்பாட்டுறேன் அப்படின்னு ஹீரோ நிப்பாட்டுறாரு. காரை ஓட்டி இறங்கி அவங்க பாட்டுக்கு நடைய பிடிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு, சும்மா ஜாலியாக ஓட்டலான்னு தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உன்னோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்க ஹீரோ 12,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரோட ஒர்த் எவ்வளோ அப்படின்னு கேட்க 1.5 கோடி ரூபா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கணக்கு போட்டா இந்த காரை நீ விலைக்கு வாங்குறதுக்கு 80 வருஷம் ஆகும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்க போது குட்டி குட்டி சாரி குட்டி, சும்மா விளையாட்டுத்தனமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரில் ஏற்றிக்கிறாருங்க. அப்பவும் விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 40 வருஷம் போதும் செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயின் இறங்குறாங்க. வெறும் தேங்க்ஸ் மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு முத்தத்தையும் வாங்கிக்கிறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மிகப்பெரிய பணக்காரரோட வீட்டில் பிரபு அப்படின்றவர் தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறன்ற பேரில் அப்பப்போ 10,000 20,000 அப்படின்னு கணக்கில் காட்டி ஆட்டையை போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீ எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படின்ற டீட்டெயிலாம் ஹீரோ கிட்ட சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார வீட்டு பையனுக்கான காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவர் ஓனரை பிக்கப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு ப்ராப்பரான டிரைவராக இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. பேரலாக ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு நல்லாவே பாட்டு பாடுறதுக்கு வருங்க. ஆடிட்டோரியமில் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஹீரோ விசில் அடிச்சு பயங்கரமா சேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஒரு டைரக்டரோடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரல் ரொம்பவே நல்லா இருக்கு, எங்க மியூசிக் டைரக்டர் உங்களுடைய குரல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் எங்க அட்ரஸ், நீங்க ஸ்டுடியோக்கு வாங்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், கொஞ்ச நாள்ல நீ சிங்கர் ஆயிருவ, மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்தெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏதாவது பண தேவை இருந்ததுன்னா இந்த அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய பிரபு கிட்ட தான் போய் கேட்டு வாங்குவார். இன்னொரு பக்கம் ஹீரோனுடைய வீட்டில் நான் வந்து வீடு பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போவே எதுக்கு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீடு பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ இருந்தே பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து வீடு பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஒரு வீட்டை போய் பார்க்குறாங்க. அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற ஒரு வீட்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த வீடு அப்படி இப்படின்னு ஹவுஸ் ஓனர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு ட்ரெயின் வர சவுண்ட் கேட்குது, பக்கத்தில் ட்ராக் இருக்கு. அந்த ட்ரெயின் இங்கே கிராஸ் ஆகும்போது வீடே அப்படியே அதிருதுங்க. வேணான்ட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல நின்று பப்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. ஹீரோயின் லேயர் பை லேயரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ சொல்றாரு உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்லி கொடுக்குறது பப்ஸை இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு, என்ன பாரு எப்படி சாப்பிடணும்னு மூஞ்செல்லாம் அப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. நீ ஏன்டா இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தொடும்போது என்ன மூஞ்ச தொடாது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வா நமக்கு வீடு கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடு தேடுறதுக்காக போறாங்க. இவங்க பார்க்குற ஒவ்வொரு வீட்லையும் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு வீடு கிச்சன் சின்னதா இருக்கு, ஒரு வீடு பாத்ரூம் சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்னடா அது வீடே கிடைக்கல அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஹீரோ வண்டியை நிப்பாட்டி பார்க்குறாருங்க. மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஃபிளாட்லாம் விற்பாங்க இல்லையா கோடி கணக்கில், அதை ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாதுரா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கனவு காண்றதுக்கு காசு தேவையில்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபிளாட்டை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த இடம் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வியூவை ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றாரு உன்னோட முகத்துல இந்த சிரிப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இங்கிருந்து என்னால என்னோட ஃபியூச்சரை பார்க்க முடியுது, நீ பெரிய சிங்கர் ஆயிட்ட, நான் பெரிய டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், நாம 2 பேர்த்துக்கும் கல்யாணமாய் குழந்தைங்க இருக்காங்க, ஸோ புதுசா ஒரு ஃபிளாட்டை புக் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வாழ்ந்த அவங்களுடைய சொந்த ஊருக்கு ஃபேமிலியோட போயிட்டு வரதா வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு கடலை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த
ஹீரோ கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் பேசி வழி அனுப்பி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்கு கடல் வேணும்ப்பா, இங்கேயே இருக்கலாம்ப்பா அப்படின்னு ஹீரோயின் அடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயினோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு கொடுத்துருக்காரு. இந்த சங்கில் இந்த கடலோட ஓசை கேட்டுகிட்டே இருக்கும், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஹீரோயின் இப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து நின்று யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஃபோனை போட ஹீரோ பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலையில் இருப்பார். கரெக்டாக மேடம் வராங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ பேச வேணாம், நான் பேசுறது மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு ஹீரோயின் பேசுறத அப்படியே கேட்டுகிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ ஹீரோனுக்கு கடல்னா எவ்வளோ பிடிக்கும், கடல் பக்கத்தில் ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு பல கனவுகளை ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்போ ஒரு யோசனை வருது, நாம ஏன் கடல் பக்கத்தில் ஒரு வீட்டை வாங்கி நம்ம காதலியோட ஆசையை நிறைவேற்றக்கூடாது அப்படின்ட்டு. இந்த அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய பிரபு இருக்கிறார் இல்லையா, அவருடைய பழைய வீடு ஒன்று கடல் பக்கத்தில் இருக்கு. அது என்னென்ன விலை வரும், விற்கிறீங்களானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்குறாருங்க. ஆனால் அதுக்கு அந்த பிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க உழைச்சாலும் உன்னால் 5 சென்ட் நிலங்கோட வாங்க முடியாது, நீ எல்லாம் இதுக்கு கனவு காண்டுட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி பேசி விட்டு போயிடுறாருங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வழக்கம் போல இந்த பணக்கார வீட்டில் ஹீரோ கார்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது, படம் புக் பண்ணிட்டு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு முறையும் இப்படி தான் பண்ற, எப்பதான் வருவேன் அப்படின்னு கேட்கும்போது பாதி வழியில் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு பொய் சொல்றாரு. பொய் சொல்லாத அப்படிங்கும்போது உண்மையாமா வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவரு கரெக்டா ரோடு கிராஸ் பண்றாரு. அவர் மேல கார் இடிச்சு அந்த நபர் கீழே விழுந்துடுறாரு. கார் ரிவர்ஸ்ல வந்து அவர் மேல ஏறி அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. தான் கண்ணு முன்னாடியே தான் அப்பா இறந்து போறத பார்த்து அந்த பொண்ணு துடிச்சு போயிடுறா. இந்த விபத்தை பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, இந்த பணக்கார வீட்டு பையன். வீட்டுல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க இந்த சொசைட்டில பெரிய பணக்காரங்க தானே, அதனால இப்படி ஒரு விபத்தே நடக்கல அப்படின்னு எல்லோருக்கும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த சிசிடிவி கேமரால இந்த கார் வந்து பதிவாயிருக்குங்க. அதே சமயம் இறந்து போனவருடைய பொண்ணு இந்த விபத்தை கண்ணால பார்த்துருக்கிறா. இப்ப என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணும்போது காரை ஓட்டிட்டு வந்தது இவன் தான் அப்படின்னு வெளியே இருந்த யாருக்கும் தெரியல. சிசிடிவி கேமராலையும் பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தது யாரு அப்படின்றது தெரியல. இதனால இந்த பையனை காப்பாத்துறதுக்காக வேற ஒருத்தரை வந்து உள்ள அனுப்பலாம், அவங்களுக்கு பணம் கொடுத்துடலாம், அதே சமயம் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களையும் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு இந்த பணக்காரர் பிளான் பண்றாருங்க. அவங்க பையனுக்கு பதிலாக யாரை உள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கேட்கும்போது இந்த பிரபு பாத்தீங்கன்னா ஹீரோவை சஜஸ்ட் பண்றாருங்க. ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு, இந்த மாதிரி அவங்க பையனுக்கு பதிலாக நீ ஜெயிலுக்கு போன அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உனக்கும் பண தேவை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தன்னோட காதலியோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஈஸியாக இவங்க பணம் தரேன்னு சொல்கிறாங்க, அதே சமயம் பத்திரமா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வெளியே எடுத்துடுறேன்னு சொல்கிறாங்க, அதனால் கேட்டுக்கிட்டு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அதே சமயம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வீட்டையும் கண்டுபிடிச்சு அதுக்காக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. இனி இவங்க 2 பேரும் ஹாப்பியாக வாழ போகிறதா வந்து ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஒரு விபரீத முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியாது. ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா சஜஷன் கூட ஹீரோ கேட்கவே இல்லை. ஸோ ஈஸியாக பணம் வருது அப்படின்றதுனால ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ பாஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. பாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா, நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண கிடையாது, உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ உள்ளே போ, நான் வந்து 25 லட்சம் ரூபாய் பணம் தரேன், அப்படி உனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா என்கிட்ட 30 வருஷமாக ஒரு டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை நான் உள்ளே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நானே போகிறேன், உங்களுக்கு விசுவாசமாக இது வரைக்கும் இருந்திருக்கேன், இனிமேலும் இருப்பேன், ஆனால் நீங்கள் கொடுக்குற 25 லட்சம் ரூபாய் பத்தாது, எனக்கு 35 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்க பிரபு மிரட்டுறாரு, என்னடா கேட்குற அப்படின்ட்டு. உடனே பாஸ் வந்து அமைதியாரு பிரபு, ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா எது சொன்னாலும் சரின்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. இவன் தைரியமாக ஓப்பனாக எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான், நான் பண்ணி தரேன், 3 லட்ச ரூபா அட்வான்ஸு, நீ உள்ளே போனதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உன்ட்ட கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் 10 நாளோ 15 நாளோ உன்னை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு நேராக ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. 3 லட்ச ரூபா பணம் இருக்கக்கூடிய பேக்கை ஹீரோனுடைய ஹேண்ட்பேக்குள்ளே வச்சு இதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்ல, என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறாங்க. அங்கிருந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ போயிட்டு குட்டி நில்லு குட்டி, இதெல்லாம் நமக்காக தான் பண்றேன், நம்மளுடைய கனவு நிறைவேறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்க, நீ பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா வெளியே நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, என்னோட பாஸ் மேல நான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன், அவர் ஒருபோதும் ஏமாத்த மாட்டாரு, சொன்ன வாக்க கரெக்டா காப்பாத்துவாரு, என்னை எப்படி உள்ள அனுப்புறாரோ அதே மாதிரி என்னை வெளியே எடுத்துருவாரு, நம்ம வாழ்க்கையும் இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நல்லபடியாக மாறிடும் குட்டி, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து கோவமாக தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகுறாருங்க. இந்த விஷயம் நியூஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கு. ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வருது. உங்களை யார் டிவி பார்க்க சொன்னா அப்படின்னு கேபிள் ஒயரையெல்லாம் கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் நின்றுட்டு சார் என்னை பார்க்கறதுக்கு யாராவது வந்தாங்களா சார் அப்படின்னு கேட்க, அப்படிலாம் யாரும் வரலப்பா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. அங்கே இருக்கிற ஜன்னல் ஓட்ட வழியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை பார்க்கறதுக்காக கண்டிப்பாக நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கால்லாம் பண்ணி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. இதுவுமே வேலைக்காகல. ராத்திரி ஹீரோனுடைய அம்மாவும் தம்பியும் தூங்கினதுக்கப்புறம் கேபிள் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணி டிவி போட்டு ஹீரோ நியூஸ் பார்க்குறாங்க. நியூஸில் ஹீரோவோடைய முகத்தை எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டரை எழுதி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து போலீஸ்காரங்க வாங்கிக்கிறாங்க. இந்த வழக்கு கோர்ட்டுக்கும் வருதுங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தியாப்பா அப்படின்னு கேட்க ஹீரோ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு இறந்து போன நபருடைய பொண்ணு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு பாவமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீ தான் வந்து காரை கொண்டு போய் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த மாதிரியே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அங்கேருந்து ஹீரோ ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே 10 வருஷம் இருக்கலாம், இல்லை 10 நாள் இருக்கலாம், ஆனால் இருக்கிற நாட்கள் நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி எல்லோரையுமே உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா உள்ள 2 குரூப் இருக்காங்க. ஒருத்தரை வந்து சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிப்போம், இன்னொருத்தரை வந்து காளி அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூடயே இருக்கிறாருங்க. காளி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் வந்து ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. உள்ளே வந்து கைதிங்க வேலை பார்த்து அந்த ப்ராடக்ட்ஸ் வெளியே சேலுக்கெல்லாம் போகும். பேக்கரி இருக்குது, துணி நெய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவங்க கிட்ட மாட்டினா உன்னை வந்து வேலை வாங்கியே உரிச்செடுத்துருவாங்க அப்படின்னு இந்த சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு போய் கூடயே வச்சுக்கிறாருங்க. ஸோ அங்கே பாத்ரூமுக்கு அலோவ் பண்ணுறதே வந்து பெரிய சிரமமாக இருக்குது. ஸோ எல்லா வித ஹெல்ப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவர் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த சப்போர்ட்டர் வந்து ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இங்கே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் போலீஸே இல்லையே அப்படின்னு நினைக்காத, இது கைதிகளுக்காக கைதிகளால் நடத்தக்கூடிய ஒரு ஜெயில். இங்கே சின்ன கைதிங்க தப்பு பண்ணால் சீனியர் கைதிங்களே லத்தி எடுத்து அடிப்பாங்க, லத்தியால் அடி வாங்கினவங்க கிட்ட லத்தியை கொடுத்தா போலீஸ் ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோன் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஹீரோ இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் இவங்க 2 பேரும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான். அதனால ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாட்டை தான் கைப்பட செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க. அங்கே நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவர்களை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பணம் கொடுத்தா அவர் சீக்கிரமாகவே உள்ளே விடுறாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோனும் உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோ பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு டோக்கன் கொடுக்கப்படுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே வராரு. பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அடிச்சு பிடிச்ச 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுடைய விரலை டச் பண்ணிட்டு ரொம்ப டல்லாக இருந்தேன், உன்னோட விரல் பட்டதும் நான் சார்ஜ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பேசின கொஞ்ச நேரத்திலேயே அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை தாண்டுற வரைக்கும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இப்போ ஜெயிலில் நம்ம ஹீரோக்கு ஃபோனெல்லாம் கூட அந்த சப்போர்ட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஃபோனை வச்சுட்டு நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னுடைய பாஸ் வந்து என்னை பெயில் எடுத்துருவாரு, நம்ம சீக்கிரமாகவே வெளியே மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தைரியமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பாஸ் ஹீரோ பார்க்கறதுக்காக அவரே நேரடியாக வந்திருக்கிறாரு. நீ கவலைப்படாத, ஸோ உனக்கான பெயில் ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், உன்னை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா கோர்ட் இவருக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை வந்து வழங்கியிருக்குங்க. ஸோ இவர் 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையில் தான் இருக்கணும். அண்ட் நம்ம ஹீரோவுடைய பாஸ் வந்து ஹெல்ப் பண்ணால் இவர் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டே நடக்குதுங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்த இந்த பாஸ் இருக்கிறார் இல்லையா, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாருங்க. அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவரும் இறந்து போயிட்டாருன்னா ஹீரோவை யார் காப்பாற்றுவா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு அரங்கேற்றத்தில் பார்த்தீங்கன்னா பாடுறதுக்காக போய் நிற்கிறாங்க. இவங்களுக்கு பாடலே வரமாட்டேது. ஹீரோவை நினச்சி கவலையாக இருக்குது. அதனால பாதிலேயே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அம்மா தம்பின்னு எல்லோருமே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோவை ஜெயிலில் மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வராங்க. ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உன்னுடைய பாஸ் அப்படின்னு ஹீரோயின் ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பாஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் கண்டிப்பாக என்னை வெளியே எடுத்துருவார், சொன்ன வாக்கை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய பாஸ் உயிரோடையே இல்லை, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளந்தியாக நம்புறாருங்க. பாஸ் இல்லைன்னா என்ன, பாஸோட என் மனைவி என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோனுக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்த அங்கேருந்து பிரிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போய் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சப்போர்ட்டர் வந்து என்ன ஆச்சு நீ ரொம்ப டல்லாக இருக்கேன்னு கேட்க, அப்போ தான் ஹீரோ விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய பாஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. உடனே இந்த சப்போர்ட்டரோடைய ரியாக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க. ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. இனிமேல் இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய பாத்ரூம் எல்லாம் நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இவ்வளோ தூரம் நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் எதுக்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக வெளியே இருந்த அந்த பாஸ் மூலமாக இவருக்கு சில பண உதவியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்திருக்குது. இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கும்போது உன்னை கேர் பண்ணி எனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக கைதிகளை விடவும் மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்களுடைய பாத்ரூம் எல்லாம் ஹீரோ தான் க்ளீன் பண்ணணும், இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஹீரோ தான் துவைக்கணும் அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமான வேலையை கொடுத்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அங்கே அழுதுகிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவனை திரும்ப திரும்ப தூக்கிட்டு போயிட்டு வேலையாக கொடுத்து அவனை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜெயிலில் போலீஸ்காரங்க பெருசாக யாரையுமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கைதிங்க தான் புதுசாக வர கைதிங்களை போட்டு வேலை வாங்குறன்ற பேரில் போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்றதே வேஸ்ட்டு, தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்து எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு பிரபு அப்படின்றவரை போய் பாரு, அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஹீரோயின் பிரபுவை மீட் பண்ணலான்னு போனால் அவர் தான் பயங்கரமான சுயநலவாதியாச்சு. அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. பாஸ் இறந்ததுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள ஹீரோக்கு இருந்த எல்லா மரியாதையும் போயிடுச்சு இல்லையா, ஹீரோவையும் கொத்தடுமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோ கூடயே ஒரு பையன் இருப்பான், அவனை அடிக்கடி கூட்டு போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தண்ணி டேங்க்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அங்கே தண்ணி ரீஃபில் ஆகும்போது அந்த தண்ணீரை மூழ்கி அவன் இறந்தே போயிடுறான். ஸோ போலீஸ்காரங்க சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேதனை பெற்றிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்ன வழக்கில் உள்ள வந்தான்னு தெரியல, அவனை போட்டு ஓயாமல் டார்ச்சர் பண்ணியே கடைசியில் அவனை தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க. இப்போது நம்ம பாஸோடைய மனைவியை காட்டுறாங்க. ஸோ எல்லோரும் டிஸ்கஷன் மேக் பண்ணும்போது ஹீரோவை காப்பாற்றுற ஐடியா பார்த்தீங்கன்னா பாஸோட மனைவிக்கு இருந்திருக்கு. ஆனால் இந்த பிரபு பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடிடுறாருங்க. அவரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மேடத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவன் தான் வந்து ஒத்துக்கிட்டு உள்ளே போயிட்டான்லே, அவனை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலோட விஷயம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அந்த தண்டனை அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. ஏன்னா பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டு கோர்ட்டுக்கு யாருமே வர கிடையாது. இப்போ ஹீரோவை கூண்டு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதை ஆசையாக ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த சப்போர்ட்டரோடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை கிழிச்சு சாப்பிட்றது, தூக்கி வீசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே சண்டை வருது, போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. உடனே அவன் வேணுனே பார்த்தீங்கன்னா ஹீரோவை கடுப்பேற்றுற மாதிரி, அவன் என்னடா முத்தம் கொடுத்தாலா, லிப்ஸ்டிக் ஸ்மெல் வந்தது, டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம காண்டாகுதுங்க. அதுக்கப்புறம் காளி அப்படின்ற ஒருத்தரை சொல்லியிருந்தேன் இல்லையா, உள்ளே வந்து நிறைய பேர்த்த வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு. ஃபேக்ட்ரி எல்லாம் உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு, கைதிகளால் நடத்தக்கூடிய ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு. இப்போ காளியை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போகிறாரு. ஆனால் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம சப்போர்ட்டர்னு நினச்சவன் நல்லவன் கிடையாது, வில்லன்னு நம்ம காளியை நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் காளி தான் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லவராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஹீரோவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீரா அந்த மேடத்தை பார்த்துட்டு வரலான்னு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க இல்லை அமெரிக்கா போயிட்டாங்க, வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினால் ப்ராப்பராக உட்காந்து எக்ஸாம் எழுத முடியல, பாட்டு பாட முடியல. ஸோ வாழ்க்கையவே வந்து இழந்த மாதிரி ஹீரோயின் வந்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிரபுவை மீட் பண்ணலான்னு போனால் பிரபுவோட வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, புது கார், ரிப்பன் கூட கட் பண்ணாத ஒரு காரு. ஸோ அந்த காரில் ஹீரோயின் கள்ள தூக்கி போட்டு வந்துடுறாங்க. ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சு நீ நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ அவரும் வெளியே வந்து யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தார் இல்லையா, அந்த 3 லட்ச ரூபாயில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வக்கீல் கிட்ட ஃபீஸாக கொடுத்து எப்படியாவது ஹீரோ வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து இனிஷியேட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பாஸ் வந்து 35 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார், 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸில் இருந்து அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா விலகிருச்சு. அந்த 3 லட்ச ரூபா மட்டும்தான் இவங்க கையில் இருக்குங்க. அதை வச்சு கேஸ் நடத்துகிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சொன்னதுனால தான் இந்த மாதிரி நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜு டென்ஷன் ஆயிடுறாரு, நீங்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ இறந்து போனவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து ஆரம்பத்தில் இவர் தான் இந்த விஷயத்தை பண்ணதா சொன்னார், இப்போ இவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அடுத்த முறை எங்கள் அப்பா சாகவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க, குற்றவாளிக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல கண்டிப்பாக விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோக்கு சாதகமாக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைங்க. இப்போ மீண்டும் காளியை மீட் பண்ணுறதுக்காக செல்லுக்கு போகிறாரு. ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சேர்த்துக்கிறாரு. ஸோ ஜெயிலுக்குள்ள அந்த தறியெல்லாம் ஓடுது கைஸ், அந்த தறியிலலாம் ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் தொடர்ந்து இந்த சப்போர்ட்டரோடைய ஆட்கள் ஹீரோக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜெயிலில் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது ஹீரோ கடுப்பாகிறாரு. அந்த மீனிங்கில் சொல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு தங்கச்சி மாதிரி, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, நான் ஜெயிலுக்கு வந்ததுலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து பாப்பா, 7-8 முறை வந்து பார்த்துருப்பா, அவள் கடனுக்கேன்னு வந்து பாப்பா, அவளுக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவள் கிளம்பும் போது திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவா, என் பொண்டாட்டி ஒரு முறை கூட திரும்பி பார்க்க மாட்டாளா அப்படின்னு ஏக்கத்தோட நான் இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கு ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்னும் 10 வருஷம் ஹீரோ ஜெயிலுக்குள்ளே இருந்து தான் ஆகணும். ஹீரோ ஒரு லாயர் மூலமாக மூவ் பண்ணாங்க இல்லையா, அந்த லாயரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுமா, எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, போதாத குறைக்கு அவனே வந்து ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டான், இப்போ மாற்றி பேசுறதுனால கோர்ட் ஒத்துக்க மாட்டேது அப்படின்னு கைவிட்டுறாருங்க. ஹீரோ கொடுத்துட்டு போன 3 லட்ச ரூபாயும் லாயர் ஃபீஸாகவே காலி ஆயிடுது. இப்போ ஹீரோயினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா நீ ஏன் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க, எவ்வளோ நாளாலும் சரி அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நான் பேசணும்னு நினச்ச விஷயங்களை எல்லாம் இந்த கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த கேசட்டை உள்ளே கொண்டு போகலான்னு நினைக்கும் போது இந்த சப்போர்ட்டரோட ஆட்கள் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹீரோ கிட்டே ஏதோ ஒன்று இருக்குது, அதை பிடுங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேக்கில் போட்டு டைவர்ட் பண்ணி எப்படியோ அந்த கேசட்டை ஜெயிலுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஆனால் அதை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியல, ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கலை நிகழ்ச்சிக்காக ரேடியோ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரேடியோவை யாருக்கும் தெரியாமல் ஆட்டையை போட்டு அதில் இந்த கேசட்டை போட்டு நம்ம ஹீரோயின் பேசினதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு எப்படியோ எடுத்துகிட்டு வந்து இந்த தறியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒளிஞ்சிருந்து அந்த கேசட்டை போடுறாரு. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இந்த சப்போர்ட்டரோட ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த கேசட்டை போட்டு ஹீரோயின் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோயினுடைய கனவுல வந்த கனவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா எமோஷ்னலாக பேசி வச்சுருந்துருப்பாங்க. அந்த வாய்ஸை கேட்க கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ இப்போ தாங்க ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு, நம்மளுடைய முடிவு ரொம்ப தப்பாக போச்சு, அவசரப்பட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த முறை ஹீரோனுடைய அம்மா ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அவள் எப்போ பார்த்தாலும் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, படிக்கிறது இல்லை, பாடுறது கிடையாது, இவள் மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நாம அவள் கூட இருந்தால் தான் அவள் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா தறி ஓட்டும் போது கையை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாருங்க. உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் அசந்த நேரமாக பார்த்து ஹீரோ அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சிடலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த டாக்டர் தகவலை கொடுத்து உடனடியாக போலீஸ்காரங்க ஹீரோவை பிடிச்சி போட்டு பொலன்னு பொழந்து வேற ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ ஹீரோனால தப்பிக்கவே முடியலங்க. அப்போ தான் நல்லா யோசிச்சு ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. ஒரு முறை வந்து நான் ஒரு தவறான முடிவை எடுத்து இப்படி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், இப்போவும் நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன், இது தவறான முடிவுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த முடிவை நான் எடுத்தால் மட்டும்தான் நீ நல்லா இருப்ப, இதை வந்து நேரடியாக உன் கண்ணை பார்த்து என்னால் சொல்ல முடியல, அதனால் நான் லெட்டரில் வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம 2 பேர்த்துக்குள்ள எந்த உறவும் இல்லை, இதுதான் நம்ம மீட் பண்ணுற கடைசி மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நமக்காக ஏன் அவள் வீணாக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. ஸோ ஹீரோ கடைசியாக ஒரு வாட்டி ஹீரோனை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக ஹீரோனுடைய கண்ணையே பார்த்துட்டு உன்னோட கண் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, எதை பேச வந்தாலும் உன்னோட கண்ணே வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிடுது அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக வந்தால் ஹீரோ பார்க்கவே வரமாட்டேன்றாரு. ஸோ இது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கிரியேட் பண்ணுது. அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்னால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியலாமா, என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லி ஹீரோன் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கவே மாட்டேன்றாரு, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாரு. இந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இன்னொரு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. எல்லோருக்கும் ஒரு கார்டு. ஒரு வாரம் நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் உங்கள் குடும்பத்துக்கிட்ட இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபோனில் பேசிக்கலாம், எக்ஸ்ட்ரா பேசணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ மாடு மாதிரி உழைச்சி நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணுறாருங்க. அப்போ ஹீரோனுடைய பிரதர் தான் ஃபோன் எடுக்கிறான். உன்னோட அக்கா எங்கடா அப்படின்னு கேட்க அக்காவும் அம்மாவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்புறம் மாமா அக்காவுக்கு திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியாடா, நான் கால் பண்ணேன்னு உன்னோட அக்கா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் தயங்கிட்டே போயிட்டு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொன்னானா என்னன்னு தெரியல. இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டத்தோட வெளியே வராரு. இந்த சப்போர்ட்டர் ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணா இல்லையா, காட்டு கோவம் வந்துடுதுங்க. இந்த சப்போர்ட்டரை போட்டு பொலன்னு பொழந்து அவரோட கோவத்தையெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அழுகுறாரு. அதுக்கப்புறம் எல்லோருமே வந்து தடுத்துடுறாங்க. ஆனால் சப்போர்ட்டரோடைய ஆட்கள்லாம் விடுறதா இல்லைங்க, ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துடுறாங்க. இதில் ஹீரோக்கும் பயங்கரமாக அடிப்படுது. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காளி வந்து நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பாஸ்டில் நடந்த விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இப்படி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க அங்கே நம்ம ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் 8 பார்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால்
சைடு பி. நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வெளியே வராருங்க. ஹீரோக்கு பிரகாஷ் அப்படின்ற ஒரு நபர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. பிரகாஷ் அப்படின்றவர் டாக்ஸி டிரைவராக இருக்கிறாருங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல தங்கிக்கோ, இந்த இடம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்புறம் வேலைக்கு போகலான்னு ஏதாவது முடிவு எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஃபேக்ட்ரியில் ஜெயில் கோட்டா இருக்கு, அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துக்கலான்னு இருக்கிறேன், நாளைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஃபைன், உன்னோட வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட வாழ்க்கையில் 10 வருஷத்தை ஒரு மிஸ்டேக்னால தொலைச்சிருக்க, திரும்பவும் ஹீரோனை போய் பார்க்க போகிறேன், அவளுடைய வாழ்க்கையில் நுழைய போகிறேன்னு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்போ அவளுக்கு கல்யாணமாய் குழந்தை குட்டின்னு இருக்கும், குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிடுறாரு. ஆனால் ஹீரோனை மறக்க முடியலங்க. ஹீரோனுடைய நினைவுகளால் ஹீரோ மூழ்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஜெயிலுக்கு இந்த கேசட்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அந்த கேசட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோவை அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆல்வேஸ் தான் காதலியோட ஞாபகத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோ தன்னோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஃபேக்டரியில் போய் வேலை கேட்குறாரு. ஜெயில் கோட்டால வேலை கொடுத்துட்றாங்க. ஆனால் ஜெயில் கோட்டால இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அது எல்லாத்தையுமே பக்காவாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும், இல்லாட்டி அனுப்பிச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சரின்னு கேட்டு வேலை பார்க்குறாரு. ராத்திரி நேரம் டாக்ஸி ஓட்டுறாரு. இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க. ஹீரோ திரும்ப திரும்ப ஹீரோயின் அனுப்புனா அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வெளியே வர வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே வந்ததுக்கப்புறம் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோனால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியலங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு புது வாழ்க்கை உருவாயிருக்கும். ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு கூட ஹீரோக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே உள்ள மேனிக்யூனை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் ஹீரோக்கு ஹீரோனுடைய நினப்பாவே இருந்துட்டு இருக்கு. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பிரகாஷ் கிட்ட ஐடியா கேட்க, ரெட் லைட் ஏரியா பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போக சொல்கிறாரு. இது தப்பு இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, நீ யாரையாவது ஏமாத்திட்டா இருக்க, உனக்கு கல்யாணம் கூட கிடையாது, நீ சிங்கிள் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோ ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு. ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, இந்த காரில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த ஹெட்ஃபோன் போட்டிருக்க பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கிளம்பிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு சுரபி அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகக்கூடிய லாட்ஜுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ கேட்குறாரு, நீ பாடுவியா அப்படின்ட்டு. பாடவும் செய்வேன், பாட வைக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா சுரபி தயாராக இருக்காங்க. ஆனால் ஹீரோனால எதுவும் பண்ண முடியலங்க. ஹீரோக்கு ஹீரோனுடைய ஞாபகம் வருது. ஆனால் ஞாபகத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சுரபி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. கடைசியாக கேட்குறாங்க, நீ யாரோட நினப்பில் கண்ணை மூடிட்டு இருக்க, அந்த ஊர்வசி யாரு, உன் காதலியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் முகம் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக கூட நான் கண்ணை மூடி இருக்கலாம்ல அப்படின்னு ஃபன்னியாக பேசுகிறாரு. உடனே அவங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கொடுத்த பணத்தில் பாதியாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ மறுபடியும் அந்த பணத்தை கொடுத்து, ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு சொல்ல, பாடுறேன் அப்படின்ட்டு சுரபி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தான் காதலியே பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சி ஹீரோ அழுவ ஆரம்பிக்கிறாரு. அதை வெளியே காட்டிக்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் போய் தனியாக படுத்துக்கிட்டு ஹீரோனுடைய அந்த ஆடியோவெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தனிமையிலேயே அவருடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனுடைய நம்பர் ஹீரோ கிட்ட இருக்குங்க. அதனால காயின் பாக்ஸ்ல இருந்து கால் பண்றாரு. ஹீரோயின் போனை அட்டன் பண்ணி ஹலோன்னு சொன்ன உடனே அந்த குரலை கேட்டு மனசுடைஞ்சு போய் பட்டுன்னு போனை கட் பண்ணிடுறாரு. நேராக பிரகாஷை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அவரோட காருக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரோட அட்ரஸை ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, யாரோட நம்பர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அப்படியே தயங்கிட்டே சொல்றாருங்க, இல்லை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு தோணுது அப்படிங்கும் போது, உனக்கு ஒரு தாட்டி சொன்னால் புரியாதா, அவளுக்கு இப்போ குடும்பம் குட்டி அப்படின்னு சந்தோஷமாக ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்பா, இப்போ நீ போய் நின்னா அவளோட நிம்மதி தாண்டா கிடும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட நிம்மதியும் போயிடும், தயவு செஞ்சு நீ அவளை தொந்தரவு பண்ணாத, நீ அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போனல, அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து நீயும் செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரின்னு கேட்டுட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு சுரபி வராங்க. இந்த மாதிரி லாட்ஜில் ஆஃபர் போட்டிருக்காங்க, போகலாமா அப்படின்னு கேட்க, இல்லை சினிமாவுக்கு போகலாமா அப்படிங்கும்போது, நானே என்னோட பொழப்புக்காக உன்னை கூப்பிட்றேன், நீ என்னடா சினிமா அப்படின்னு சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லை என் கூட வா நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுரபியை கூப்பிட்டுட்டு படத்துக்கு போகிறாருங்க. அங்கே போய் தியேட்டரில் சுரபியோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சுரபியோட முகம் தெரியல, ஹீரோக்கு ஹீரோனுடைய முகம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சுரபியை ஹீரோயினாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே சுரபி கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. என்ன உதவி அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரோடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னு கேட்க, யாரோட இது, அந்த ஊர்வசியோடதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டுபிடிச்சிதா அப்படிங்கும்போது, சரின்னு சுரபி அந்த நம்பருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் கோவிட் கண்ட்ரோல்ல இருந்து கால் பண்ணுறோம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அட்ரஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ கிட்ட அட்ரஸை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கடைக்கு ஆப்போசிட்டில் மாஸ்கெல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. பார்த்தா அந்த துணிக்கடையில் தான் நம்ம ஹீரோன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோ அப்படியே ஹீரோனை பார்த்து உடஞ்சு போயிடுறாரு. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோனோட வீடு எங்கே இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத தூரத்துல இருந்தே கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, நம்ம ஹீரோனுக்கு தீபக் அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணமாக இருக்குது. புனித் அப்படின்ற ஒரு சின்ன பையனும் இருக்கிறான்
அப்படின்ட்டு அந்த பையன் கூட அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனுக்கு தெரியாமல் தூரமாகவே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினுடைய லைஃப் ஆக்டிவிட்டி எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரேஷன் கடையில் தான் போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. என்ன குட்டி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச, நீ என்னடானா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்த வரைக்கும் ஹீரோனுடைய கணவரை காணுங்க. எதுவுமே கண்டுக்கவும் இல்லை, ஹீரோனுடைய வீட்டு பக்கம் வரல, ஒன்றுமே புரியல. அப்புறம் ஹீரோனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அங்கே ஒரு அபடனான ரயில் பெட்டி இருக்குங்க. அந்த பெட்டிக்குள்ள போய் கண்ணாடி உடைச்சு அந்த கண்ணாடி வழியாக ஹீரோனுடைய வீட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனுடைய வீட்டில் என்ன ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோட மைண்டில் குட்டி உன் புருஷங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோ ஒரு வாட்டி ஹீரோனை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனால் ஹீரோனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சுரபிக்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ சுரபி பார்த்தீங்கன்னா ஹீரோட பாக்கெட்ல இருந்து ஒரு தாலி எடுக்கிறாங்க. என்னடா தாலியை பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்து வியர் பண்ணிக்கிறாங்க. தங்கத்தில் இருந்துருந்துச்சுன்னா ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு பணமாவது கிடைக்கும், நீ என்ன இப்படி வச்சிருக்க அப்படிங்கும்போது இது உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பாராட்டுறாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரகாஷை கூப்பிட்டுட்டு இங்கே செம்மையாக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கிடைக்கிற மீன் பழைய மீன் மாதிரி இருக்குது. என்னடா மீன் இது, 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓனரை கூப்பிடு அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க, இது யாருடைய ஹோட்டல் தெரியுமா, தீபக்குடைய ஹோட்டல், அதாவது பிரியா கணவருடைய ஹோட்டல் அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறனோ அதையே பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை பிரியாவை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு கிளம்பலான்னு நினச்சேன், ஆனால் அவள் இங்கே சந்தோஷமாக இல்லை, அவள் வாழ்க்கையில் ஏதோ நடந்துட்டுருக்கு, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதான் அப்படின்னு சொல்ல, சரி வா அவன் வரதுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை வரமாட்டான் சாயந்தரம் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கடையில் இருக்கக்கூடிய சாவியை ஹீரோ யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. சாவியை கூட பாதுகாப்பாக வைக்கல, அந்த லட்சணத்தில் தான் அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோயின் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து ஹீரோனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஹீரோனுடைய வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினைக்கிறாரு. போய் பார்த்தா ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு கனவெல்லாம் கண்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லைங்க, வீடே குப்பை கோலமாக இருக்குது. இந்த குப்பை கோலத்தில் எனக்கு ஏதாவது இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடி பார்க்குறாரு. ஹீரோடைய ஞாபகமாக ஹீரோயின் ஏதாவது எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு முறை கடல்லேருந்து எடுத்து கொடுத்த சங்கம் மட்டும் வச்சுருந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் அதை தரமாட்டேன் அப்படின்னு விளையாடி இருப்பார், அதுக்கப்புறம் தந்திருப்பார். அந்த சங்கம் ஞாபகமாக வச்சிருக்காங்க, அது மட்டும் தான் இருக்குது. அப்புறம் ஹீரோனோட கல்யாண ஆல்பத்துல இருந்து ஹீரோனுடைய குடும்ப போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. எப்படியாவது வெளியே போயிடணும்னு கஷ்டப்பட்டு பேக் டோர் வழியாக வெளியே வந்துடுறாருங்க. ஹீரோயின் உள்ள வந்துட்டு பேக் டோரை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மனுஷனுக்கு இதே வேலையாக போச்சு, பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு பேக் டோரை லாக் பண்ணுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வெளியில் வந்துட்டாருங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு கிளம்பும் போது யாரோ ஒரு மர்ம நபர் ஹீரோவை பயங்கரமாக துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. யார் ராணின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அந்த நபர் நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு வரும்போது பார்த்தா அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய தம்பிங்க. மனுமாமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க எதுக்காக அக்கா பார்க்கறதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, அக்கா இப்போ ரொம்ப நல்லா இருக்கா, கணவர் நல்லா பார்த்துக்கிறாரு, தயவு செஞ்சு நீங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளம்பிடுங்க மாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஆல்ரெடி நம்ம ஹீரோனுடைய கணவர் தீபக்கை மீட் பண்ணிட்டாரு. அவர் ரெகுலராக ஒரு ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசும்போது அவர் பொறுப்பான ஆள் கிடையாது, ஒழுங்காக வீட்டுக்கு காசு கொடுக்கறது கிடையாது, வர வருமானத்தை பயங்கரமாக குடிக்கிறாரு, அது போக ஹோட்டலையே ஒழுங்காக நடத்துறது இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஆனால் நம்ம ஹீரோனுடைய தம்பி என்ன சொல்கிறான்னா, அக்கா சந்தோஷமாக தான் இருக்கா, நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அக்கா பாடுறாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாடிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எதுக்காக அக்கா பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்கல, அதே மாதிரி நீங்களும் இனிமேல் அக்கா பார்க்க வராதிங்க அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் மேலே செம்ம கோவம் வருது. பொண்டாட்டி ஒழுங்காக பார்த்துக்கல, பையன் ஒழுங்காக பார்த்துக்கல, நீ என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஃபுல் போதையில் ஹீரோனுடைய கணவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டு கிளம்பிடுறாருங்க. அவருக்கு கீழே விழுந்து பயங்கரமாக அடிபட்டுருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோனோட பையனும் கணவனை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்கிறாங்க. அப்போ கூட நம்ம பிரகாஷ் கூப்பிட்டு, பார்த்தியா அவனுக்கு ஒன்றுன்னா அவள் தான் ஓடி வரா, அவனுக்கு அவதா, ஸோ நீ வந்து அவளை விடுற மாதிரி இல்லை, அவனை விடுற மாதிரி இல்லை, தயவு செஞ்சு விட்டுரு, அவங்க வாழ்ந்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஹீரோ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி பேர் சுரபி அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக எனக்கு குழந்தை இருக்குது, பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன்,
எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் ஒன்று சொல்கிறேன், இனிமேல் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையை ஒரு வாட்டி டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் இமேஜினேஷன். ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட பேசினா இதுதான் நடக்கும் அப்படின்னு தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரத்தில் இருந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்கிறாரு. ஹீரோனால் சரியாக தூங்கவே முடியலங்க. அடுத்த நாள் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஒரு பேனர் இருக்குது, அந்த பேனரை கிழிச்சிடுறாரு. அந்த பேனரை கிழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே சன்லைட் பட ஆரம்பிக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வெளிச்சம் வந்து என்ன பிரயோஜனம், ஹீரோயின் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே. ஹீரோயினுடைய கணவர் வந்து காசு தரது கிடையாது, பையனையும் ஹீரோயினையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு. இப்போ ஹீரோயினுடைய பையன் புனித்தை வந்து ஹீரோ ஸ்கூலில் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து ஆசாசியாக கேசரி செஞ்சு கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒரு வாய் தரமாட்டியா அப்படின்னு கேட்க தரமாட்டேன் அப்படின்றான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அம்மா சூப்பராக செய்வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள் வருது. ஹீரோயின் சமைச்சு கொண்டாந்து தருவாங்கல்ல, ஹீரோ சாப்பிட்டுருக்காரு. அண்ட் ஜெயிலெலாம் அடிக்கடி ஹீரோயின் தானே கொண்டாந்து கொடுப்பாங்க, அதையெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு ஹீரோயின் பாடுறதை பார்க்கணும். என் குட்டி பாடவே மாட்டேன்ற அப்படின்ட்டு ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வச்சு அவங்களுடைய பாடலை வந்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறாரு. பட் எதுவுமே வேலைக்காக மாட்டேது. ஏன்னா ஹீரோனுக்கு ஏகப்பட்ட கவலை இருக்குது. ஸோ அதனால் அவங்க இந்த பாடுறதையே விட்டுட்டாங்க. ஆனால் ஹீரோயினை எப்படியாவது பாட வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. எல்லோரும் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. ஹீரோனோட ஹெட்ஃபோன்ஸ் உடஞ்சு கிடக்கும். அதனால் அவங்க பாட்டு கேட்குறதையே நிறுத்திட்டாங்க. அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸை வாங்கிட்டு வந்து உங்கள் அக்காவுக்கு நீ வாங்கி கொடுத்த மாதிரி கொடு அப்படிங்கும்போது, ஏன் மாமா திரும்ப அக்காவை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கும்போது குடுடா அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனுடைய தம்பியும் இந்த மாதிரி என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். ஆனாலும் ஹீரோனை அதை பயன்படுத்த மாட்டேன்றாங்க. பயன்படுத்துகிற மூடில் அவங்க இல்லை. தொடர்ந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கூட சேர்ந்து சரக்கடிக்கிறதுக்காக போகிறாரு. தீபக் கிட்ட பேசி சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ ஹீரோனுடைய பையனை மீட் பண்ணும்போது ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அப்புறம் சைக்கிள் வாங்கி தரல, அம்மா கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, நான் வாங்கி தந்தா வாங்கிப்பியா அப்படிங்கும்போது, இல்லை மற்றவங்க கிட்டலாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கும்போது, சரி இந்தாடா இதில் இருக்கக்கூடிய டோக்கனை காமிச்சா ஜாலியாக கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் கூட அம்மா விட மாட்டாங்க அப்படிங்கும்போது, என் கூட இல்லடா நீ அம்மா அப்பா 3 பேர் போங்க அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு கேட்டுட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினுடைய பையனும் மட்டும்தான் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சுரபியை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அங்கே அவங்க விளையாடுறத சுரபி கூட இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய கணவர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, கணவர் கூட தான் இவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இல்லையா, கணவருக்கு ஃபோனை போட்டால் நான் ஃபேமிலி கூட வெளியே இருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினுடைய பையனும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயினுடைய கணவர் எங்கேயோ போயிட்டு வரது ஹீரோ கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோயினுடைய கணவருக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறாருங்க. அதனால் சுரபி கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அந்த ஆளோடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம சுரபியும் பார்த்தீங்கன்னா அந்த நபரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து, இந்த மாதிரி நீ நினைக்கிற ஆள் அவர் கிடையாது, அவர் நல்லவர் தான் அப்படிங்கும்போது, உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது, நான் தான் சொல்கிறேன்ல அவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி சுரபி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோனுடைய வீட்டுக்குள்ளே ஒரு கும்பல் நுழையிறாங்க. எல்லா பொருளையும் தூக்கி ரோட்டில் போட்டு ஹீரோனை அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க, கடனை திருப்பி கொடுக்கலான்னு. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோனுடைய வாழ்க்கையில் இந்த தீபக் அப்படின்ற ஒருத்தன் இல்லைனா ஹீரோனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ஹீரோ என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, தீபக்கை குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு அவனுடைய கடையிலேயே வச்சு அவனுடைய சரக்குல விஷத்தை கலந்து கொன்றலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஏற்பாட்டோட கிளம்பி போறாங்க. கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தீபக் பஸ்ட் ஆகி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் நல்லா தான் இருந்தோம், இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டோம், நானும் என் பொண்டாட்டியும் பசங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவர் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ என்னடா இவன் நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு டக்குன்னு விஷத்தை மாற்றி வச்சிடறாரு. அவன் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதாங்க விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இந்த ஹோட்டலை ரொம்ப நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருந்திருக்குது. கோவிட் வந்ததுக்கப்புறம் அப்படியே டவுனு. ஆனால் இவரோட ஃப்ரெண்டோட கடை வந்து பிக்கப் ஆகிடுச்சு, இவரோடது அப்படியே டவுன் ஆகிடுச்சு. சரி இதை விட்டுட்டு புதுசாக ஒரு ஹோட்டல் தொடங்கலாம்ல அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியல, 75 லட்ச ரூபாய் கடன், சம்பாதிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோ இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு 70 வருஷம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் ஜெயிலிருந்து வந்துட்டோமே, வேணா இன்னொரு கிரைமை பண்ணி ஜெயிலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி பிரகாஷ் கேட்குறாரு. இப்போ ஹீரோக்கு முதலாளியோட ஞாபகம் வருது. முதலாளியோட மனைவி கிட்டையும் மகன் கிட்டையும் ஹெல்ப் கேட்கலான்னு போனால் உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிரபுவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரபு மேலே இருந்து எனக்கு மனோன்லாம் யாரையுமே தெரியாது, அவனையெல்லாம் உள்ளே விடாதீங்க, அடிச்சு துரத்துங்க அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. ஹீரோக்கு அந்த பிரபுவை பார்த்து பயங்கர கடுப்பாகுது. ஸோ அவர்னால தானே பார்த்தீங்கன்னா ஹீரோ 10 வருஷம் வாழ்க்கையை இழந்திருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார் முன்னாடி போய் நிற்க, அந்த பையன் பார்த்தீங்கன்னா கையில் கட்டி இருக்கிற வாட்சை கலட்டி, இந்த வாட்சை வச்சுக்க, இனிமேல் எங்கள் கிட்ட வராத, எந்த தொல்லையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்க போயிடுறாங்க. அந்த வாட்சை எடுத்துகிட்டு போயிட்டு பிரகாஷ் கிட்ட கொடுக்க, அடகு கடையில் வச்சா அது ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான வாட்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயிலில் சப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, பேர் தான் சப்போர்ட்டர், பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்ல வேலை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலில் நீ என்னை அடித்ததுக்காக உன்னை ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரை கண்டுக்காமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு வேற பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ பிரகாஷை அந்த ரயில்வே பெட்டி கூப்பிட்டு போகிறாரு. நல்ல இடம் தான் பார்த்து வச்சிருக்க, வெளியே யாராவது தெரிஞ்சுன்னா நம்மளை போட்டு பொலவுடன்னு பொழப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோ விஷயத்த சொல்கிறாரு. பிரகாஷ் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறதாகவும் அவர் இந்த ஊரில் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த தி கப்புக்கு ஹோட்டல் பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஹோட்டல் ஆரம்பிக்க வச்சு அதில் வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய தம்பியை கூப்பிட்டு வச்சு ஆரம்பத்தில் அவங்களா வாண்டடாக வராங்க அப்படின்னா தப்பாக இருக்குது அப்படின்னு வீட்டில் யோசனை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தம்பியை வச்சு எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ண வச்சு ஹீரோனை ஒத்துக்க வச்சு கடைசியில் தீகப்பும் ஒத்துக்கிறாருங்க. இப்போ நம்ம பிரகாஷ்க்கு ஜம்முன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு துபாய் மாப்பிள்ள மாதிரியே ரெடி பண்ணி போய் இந்த மாதிரி இன்வெஸ்டர் மாதிரி பேச வச்சிடறாரு. பணத்தையும் கொடுத்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸோ வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச வச்சிடறாங்க. தீகப்புக்கும் பார்த்தீங்கன்னா கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் பணம் பத்த மாட்டேது, அதெல்லாம் நான் பண்ணி தரேன், அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிரகாஷை ஹீரோ சொல்ல வச்சிடறாருங்க. ஹீரோவோட ஒரே நோக்கம் ஹீரோனை பாட வைக்கிறது தான். பாடு அப்படின்னா ஈஸியாக பாடிடுவாங்களா? ஸோ ஹீரோனோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அவங்க பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அவங்க பாடுவாங்க. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அதுக்கு அந்த வாட்ச் மூலமாக வந்து அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்து ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. அது பத்தாது அப்படின்னு வேறு ஏதாவது வழியில் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ சுரபியை கைவிட்டுறாமல் சுரபி கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. சுரபிக்கு ஹீரோயினோட இடத்த கொடுக்கல, பட் சுரபி கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான்ல இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோயின் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் பயங்கரமா குலைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த நாயை பார்த்து பயந்து ஹீரோயின் வேற வழியில போயிடுறாங்க. ஹீரோ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டர் இருக்கிறார் இல்லையா, அதாவது வில்லன். ஸோ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கலாம், ஸோ ஹீரோ எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான், அப்புறம் ஹீரோவோடைய ஆள் எங்கே இருக்கா அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தன் ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ஹீரோ இந்த மாதிரி ஒரு ரயில்வே பெட்டியில இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த இந்த சப்போர்ட்டர் கிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறான். ஆனால் அதை ஹீரோ பார்த்துறாரு, அவனை போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டரும் செம்ம காண்டில் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அது ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சப்போர்ட்டருக்கு தெரியுது. மேலும் ஹீரோ மேலே அந்த வன்மம் அப்படின்றது அதிகமாகுதுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புது வீட்டை பார்த்து, அதுவும் இந்த சிங்கர்ஸு பாட்டு கிளாஸ் நடக்கக்கூடிய இடமா பார்த்து நம்ம ஹீரோயினை குடி போக வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாட்டெலாம் பண்ணி அவங்கள ஷிஃப்ட் பண்ண வைக்கிறாருங்க. ஸோ அங்கே பாட்டு பாடுறத ஹீரோயின் கேட்கும்போது அவங்களுக்கும் பாட்டு பாடணும்னு தோணணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த சப்போர்ட்டர் ஹீரோக்கு ஃபோனை போட்டு எங்கள் ஆளில் ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுக்கான அந்த காரிய விருந்து வச்சிருக்கோம், நீ உன் ஆளை கூட்டிட்டு அந்த விருந்தில் வந்து கலந்துக்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோ வராருங்க. ஹீரோ எல்லோரும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொலை பண்ணிட்டு அவனோட காரியத்திலேயே போய் ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தெரிஞ்சும் நம்ம ஆள் சும்மா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த சப்போர்ட்டரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஏன் உன் ஆளை கூப்பிட்டு வரல அப்படின்னு கேட்க, இதுதானே மொதல் காரியம், அடுத்தடுத்து நிறைய காரியம் இருக்கு, அப்போ கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அப்பவும் எகத்தலமாக சொல்றாரு. சரி உன் ஆளுக்கு பார்சல் கொடுக்குற, இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருதுங்க. ஸோ நம்ம சுரபியை அவனுங்க டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஹீரோக்கு சுரபியை பிடிச்சிருக்கு, சுரபியை அட்டாக் பண்ணால் ஹீரோக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுரபியை டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சுரபி வந்து ரெட் லைட் ஏரியா பொண்ணு தானே, ஏன் ஒத்துழைக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்போர்ட்டர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டர் கிட்ட இப்போதைக்கு பெரிய எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சுரபி அங்கிருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறார். ஹீரோக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம், உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ட்டு ஹீரோன்னு ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு சுரபியை கூப்பிட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறாருங்க. ஸோ அந்த இடத்துக்கு எப்படியும் நம்ம ஹீரோயின் வரமாட்டாங்க அப்படின்ட்டு அப்போது நம்ம ஹீரோயின் சம்மந்தப்பட்ட அந்த கேசட்டு ஆடியோ எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுக்கிறாரு, சுரபிக்கு தெரிய வேணாம் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக நினச்சி தான் சுரபி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, அது சுரபிக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. இப்போ ரோட்டில் ஒரு வெறி நாய் ஹீரோனை பார்த்து பயங்காட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வெறி நாய்க்கு சாப்பாடு போட்டு அதை ஃப்ரெண்டு பிடிச்சி ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த முதலாளியோட பையன் வண்டிக்குள்ள விட்டு முதலாளியோட பையனை சரமாரியாக கடிக்க விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றி அவரே ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நம்ம ஹீரோ முதலாளியோட மனைவி கிட்ட இதில் என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ், எவ்வளோ பணம் வேணுன்ற டீட்டெயில் இருக்குது, இதை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த முதலாளியோட மனைவி வாங்கிக்கிறாங்க. ஏன்னா 10 வருஷம் இவங்கனால ஹீரோ வாழ்க்கையை இழந்திருக்கிறாரு. ஸோ ஏமாத்துனாங்க, திரும்ப வரும்போது மதிக்கவும் இல்லை. ஸோ இப்போது அவருக்கு தேவையானதை வன்முறை மூலமாக வாங்கிக்கிட்டாருங்க.
அது பத்தாதுன்னு ஓனரோடைய மனைவி கிட்ட இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபு இருக்கிறார் இல்லையா, அவரை ஒரு சைட்டை இல்லீகலாக வளைச்சு போடணும், அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பிரபுவை வர சொல்லி அங்கே வச்சு நம்ம ஹீரோ பிரபுவை லாக் பண்ணுறாரு. இனி முதலாளியோட மனைவி உங்ககிட்டலாம் பேச மாட்டாங்க, அவங்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா பிரபுவை ஒரு தொட்டிக்குள்ள அடைச்சி வச்சிடுறாருங்க. இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிற, நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும், தண்ணி வந்துடும், நீங்கள் தான் அடைபட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு மனு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, விட்டுறேன், எப்போ வந்து பிரியா பாட ஆரம்பிக்கிறாளோ அப்போ நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அந்த தொட்டிக்குள்ள அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துருவாரு. அதே தொட்டிக்குள்ள தான் ஒரு வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதைத்தான் வந்து நான் வந்து ஜெயிலில் அனுபவித்தேன், நீ அதையே அனுபவி அப்படின்ற மாதிரி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. விட்டுரு, நான் என்னோட பேரப்பையில பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கெஞ்சுறாரு. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ சுரபியை நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையும் அப்படியே கொஞ்சம் நார்மலாக ஸ்டேபிளாக மாற ஆரம்பிக்குது. அப்போது பையனுடைய பேக்குள்ளேருந்து ஒரு கப்பல் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கப்பலை பிரித்து பார்த்தா அதில் சிங்கிங் காம்படிஷனோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை பார்த்ததும் ஹீரோடைய ஞாபகம்லாம் ஹீரோனுக்கு வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ஹீரோ அந்த காம்படிஷனில் ஹீரோயின் கலந்துக்கணும், ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ஹீரோனை சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ஹீரோயின் பார்க்குற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது தீபக் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நாங்கள் சொந்தமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் வாங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணேன், இல்லை நான் வெளியே இருக்கேன் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதாவது தீபக்குக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒயின் ஷாப் ஃப்ரெண்டாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சுரபியை கூப்பிட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டல் ஆரம்பித்து எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் மாதிரி கூடயே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோனுடைய கணவர் ஒழுங்காக இருக்கிறாரு, ரெஸ்டாரண்ட் ஒழுங்காக ரன் பண்ணுறாரு, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, ஹீரோனும் ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அடுத்து என்ன, ஹீரோனை எப்படியாவது பாட வச்சிடணும் அப்படின்றது தான் ஹீரோடைய நோக்கமாக இருக்குது. இந்த பக்கம் பிரபு பார்த்தீங்கன்னா விட்டுரு, நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவள் பாடுற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபக் வந்து பிரகாஷ் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பிடிச்சிடுறாரு. ஏதோ துபாய் இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு பணமெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கான், இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது மறைச்சிக்கிட்டு இருக்கான், என்னென்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட தீபக் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அப்படியே இந்த பிரகாஷ் பார்க்குறாரு, ஹீரோ அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே கூப்பிட்டு போய் பேச வச்சிடலாம் அப்படின்னு போக, அங்கே தொட்டிக்குள்ள ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ பிரகாஷே நீங்கள் அவனை நம்பாதீங்க சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து தீபக்கு தெரிய வருது ஹீரோ வந்து ஹீரோனுடைய முன்னாள் காதலன், இவங்க லைஃப் நார்மல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஒளிஞ்சிருந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை உங்க பண்டாட்டி பாடணும், பாடிட்டா நாங்கள் அப்படியே இந்த லைஃப்ல இருந்து விலகி போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, ஆனால் அந்த ஆடியோவெல்லாம் அவன் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஃபோனில் இருக்கிற ஆடியோலாம் டெலீட் பண்ணிடுறாரு. இந்த டைமில் சுரபி பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் வச்சிருக்கிற ஆடியோ எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு. அப்போ தான் வந்து சுரபிக்கு தெரிய வருது, இவ்வளோ நாள் அவனோட காதலியை நினச்சி தான் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், வார்த்தைக்கு வார்த்தை அவன் பேர் சொல்கிறதெல்லாம் அவனோட காதலியோட பேர் தான், அதாவது குட்டி குட்டின்னு தாங்க பேசுவார். ஸோ காதலியோட ஞாபகத்தில் தான் பேசிகிட்டு இருக்கா, என் மூஞ்சியை வச்சுட்டு நீ அவளோட வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சல இருந்தும் அவளோட ஞாபகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணாலும் அவளோட இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல இருந்து சுரபி கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. சுரபி தனியாக அழுதுட்டு போகிறத இந்த சப்போர்ட்டர் பார்த்துட்டு சுரபியை கடத்திடுறாருங்க. ஸோ சுரபியை வச்சு ஹீரோ போட்டு தள்ளுறது தான் வந்து இந்த சப்போர்ட்டருடைய பிளானாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்கு போயிட்டு நீ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீஃப்லெட்டை காட்ட ஹீரோவோடைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக ஹீரோயின் போகிறாங்க. ஸோ ஹீரோயின் பாடுறதை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக ஹீரோ கிளம்பி போகிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி சுரபி ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் தெரிய வருது. அதனால் சுரபியை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. ஸோ அங்கே வந்து இந்த சப்போர்ட்டருக்கும் ஹீரோக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. சுரபி எப்படியோ காப்பாற்றுற அந்த சுச்சுவேஷனில் இந்த சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்த சங்கு எடுத்து சப்போர்ட்டரை கொலை பண்ணி சுரபியை காப்பாற்றிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எனக்கே தெரியல உனக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் இடம் கொடுத்துருக்கேன்ட்டு, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இறந்து போயிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாடுறதுக்காக ஸ்டேஜ் ஏறி பாடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோவோட ஞாபகம்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சரி, இந்த பிரபுவோட கதை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ முன்கூட்டியே வந்து பிரகாஷ் கிட்ட சொல்லி வச்சுட்டாரு. ஸோ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வர அந்த ஷேர் அமௌண்ட்டும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஹீரோ டீட்டெயிலாக சொல்லிட்டாருங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து பிரகாஷ் பார்த்து பாருங்க. ஸோ இத்தோட இந்த படம் முடியுது. நம்ம ஹீரோனோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக மாறிடுது. சுரபி பார்த்திங்கன்னா இப்பேற்பட்ட ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடல் கிட்ட நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ்
லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.